ஸ்டூடெண்ட்ஸ், நம் தமிழகத்தில் குறிப்பாக நம்ம வடகோடி மாவட்டத்தில் கனமழையானது கொட்டோ என்று கொட்டி தீர்த்து கொண்டு வருகிறதுப்பா. இன்று செவ்வாய்க்கிழமை எவ்வாறு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதோ அதே மாதிரி நாளை புதன்கிழமை பொறுத்தவரை விடுமுறை வருமா வராதா? ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால விடுமுறை வருமா வராதா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா எழுந்திருக்கும். அதற்கான ஒரே பதில் இந்த வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன் பசங்களா. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர் தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக நம்ம வடகோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட், அதாவது அதி கனமழைக்கான எச்சரிக்கையை விடுத்தார்கள்ப்பா. அடுத்ததாக நம்ம வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆகிய 7 மாவட்டங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மஞ்சள் எச்சரிக்கை, அதாவது கனமழைக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்று பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே வந்து அலர்ட் கொடுத்தது உடனே உங்களுக்கான விடுமுறை அப்டேட் வந்து உங்கள் மாவட்ட ஆட்சிகள் அறிவித்து விட்டார்கள். அதே போல் இன்றும் வருமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா இன்று பல்வேறு மாவட்டத்தில் வர வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு. அதுவும் எதனாலன்னு சொல்றேன். அதாவது கனமழையானது நாளை புதன்கிழமை நிச்சயமாக தொடரும் சொல்லியிருக்காங்கப்பா. இரவு முழுவதும் இருக்கக்கூட சொல்லியிருக்காங்க. இன்னொரு மெயின் மேட்டர் என்னன்னா, தற்போது இந்த ஃபிளாஷ் நியூஸ்ப்பா, இந்த டிட்வா புயல் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது காற்றல் தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஃபிளாஷ் நியூஸ் அடிப்படையில் அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஸோ ஓகேங்களா, 3 கிலோமீட்டர் இருந்து 6 கிலோமீட்டர் வேகமாக சென்னை விட்டு தள்ளி போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் மழையின் தீவிரமானது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனை கருத்தில் கொண்டு உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இன்று இரவு பொழியக்கூடிய மழையின் அளவை வைத்து விடுமுறை அறிவிக்கலாமா, இல்லை அதிகாலை பொழியக்கூடிய மழையின் அளவை வைத்து விடுமுறை அறிவிக்கலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லை என்றால் நேற்று அறிவித்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் விதமாக உங்கள் வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை அறிவிப்பானது இன்று இரவே அறிவிக்கலாமா அப்படின்றத உங்கள் மாவட்ட ஆட்சிகள் முடிவெடுப்பார்கள் பசங்களா. ஸோ காத்திருங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் குறிப்பாக நம்ம வடகடலோர மாவட்டத்தில் விடுமுறை என்பது பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு பசங்களா. ஸோ கவலையப்படாதீங்க. உங்களுக்கு நான் லீவ் அப்டேட் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இன்னும் யாரால ஜாயின் பண்ணாம இருக்கு, இப்போ உடனே நம்ம குரூப் ஜாயின் பண்ணுங்கப்பா. அப்போதான் நான் போடக்கூடிய அனைத்து லீவ் அப்டேட்ஸ் இருந்து லைவ் அப்டேட்ஸ் வரைக்கும் நீங்க உடனே கூட தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இன்னொரு முக்கியமான மேட்டர்ப்பா, தற்போது உங்கள் மாவட்டத்தில் மழையின் அளவானது எவ்வாறு உள்ளது, கனமழையா மிதமான மழையா அப்படின்றத நம்ம பசங்க ஒவ்வொருத்தருமே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் மெயின் மேட்டர்ப்பா, இன்று இரவு இன்னொரு அப்டேட் போட்டுறவங்களுக்கு லீவ் வந்து கன்ஃபார்ம் வருமா வராது அப்படின்ற மாதிரி, அதிகாலை வருமா இல்லை இரவுக்குள் வருமா அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் வரலாம். இல்லை என்றால் இரவில் அறிவிக்கலாம், இல்லை என்றால் நாளை அதிகாலை அறிவிக்கலாம். ஸோ அது தொடர்பான தொடர்ச்சியான அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தேதி தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.